உளவியல் முறையில் நேர்காணல் அல்லது பேட்டி. நேர்காணல் என்பது ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உரையாடல் நிகழ்வுகளை நம்ம நேர்காணல் என்று எடுத்துக்கலாம். நேர்காணலை 2 விதமாக நாம் பிரிக்கிறோம். ஒன்று ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ, அனதர் ஒன் அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. திட்டமிடப்பட்ட பேட்டி, திட்டமிடப்படாத பேட்டி அல்லது திட்டமிடப்பட்ட நேர்காணல், திட்டமிடப்படாத நேர்காணல். திட்டமிடப்பட்ட பேட்டியானது வரையறுக்கப்பட்ட நேர்காணலாகவும், திட்டமிடாத பேட்டியானது வரையறுக்க இயலாதது என்றும். திட்டமிட பேட்டியில் வினா அமைப்பாக மூடிய கேள்வி அமைப்புகளை கொண்டது. எடுத்துக்காட்டாக, உனக்கு கணக்கு பாடம் பிடிக்குமா? அதிலே நம்ம மூடிய வகையாக ஆம் அல்லது இல்லை என்று 2 பாயிண்ட் ஸ்கேலில் விடை கொடுத்துருக்குறோம். ஒன்று மாணவன் ஆம் என்று குறிப்பிடப்பட வேண்டும் அல்லது இல்லை என்று குறிப்பிடப்பட வேண்டும். இந்த வகையான ஒரு நேர்காணலை தான் நம்ம திட்டமிடப்பட்ட. உனக்கு பிடிக்காத பாடம் எது? ஆப்ஷனில் கணக்கு, ஆங்கிலம், அறிவியல், தமிழ் என்று குறிப்பிடப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு விடையை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ இதெல்லாம் வரையறுக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ என்று குறிப்பிடுவோம். அப்படியே இதனுக்கு எதிராக திட்டமிடப்படாத பேட்டி பெரும்பாலும் திறந்த கேள்விகளை கொண்டது. எடுத்துக்காட்டாக, உனக்கு பிடிக்காத பாடம் எது, ஏன் என்று வினா கேட்கப்படும் போது அவர்கள் விருப்பப்படி எந்த பாடங்கள் வேணாலும் குறிப்பிட்டு அதை சார்ந்த காரணம் என்ன என்றும் குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக, நீ ஓய்வு நேரத்தில் என்ன செய்ய விரும்புகிறாய் என்கின்ற வினாவிற்கு அவர்கள் விருப்பம் போல பதிலை அளிக்கப்படக்கூடிய நிகழ்வாக அமைப்போம். ஆனால் இந்த வகையான உளவியல் முறையானது அகவய முறையை சார்ந்தது. நேர்காணலானது உளவியல் முறையில் அகவய முறையை சார்ந்தது, சப்ஜெக்டிவ் மெத்தட்.